ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துக்க ஜேபிஆர் அக்வேரியம். நான் உங்கள் வசந்த். இன்றைக்கி ஃப்ரைடே, லிஸ்ட் போர்டு ஃப்ரைடே. இன்றைக்கி லிஸ்ட் போர்டு டாப் 10 பெஸ்ட் ஃபிஷ்ஷஸ் அண்டர் 100. 100 ரூபாய்க்குள்ளே இருக்கிற நிறைய பெஸ்ட் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அதில் நம்ம டாப் 10 இன்றைக்கி லிஸ்ட்டு போட போகிறோம். அண்ட் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஃபிஷ் என்ன? அண்ட் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் என்னென்ன மீன்லாம் நான் வளர்க்கலான்றதை பற்றி ஒரு தனி வீடியோ டாப் 3 பிகினர் ஃபிஷ்ஷஸ்ன்ற வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரட்டான ஃபிஷ் என்னன்றதையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜீப்ரா டன்னிஸ். இது வெறும் 15லேருந்து 40 ரூபாய்க்குள்ளே இருக்கிற மீன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப சூப்பரான சாய்ஸ்னே சொல்லுவேன். அண்ட் ரொம்ப ஆக்டிவான ஃபிஷ்ஷும் கூட. இது நீங்கள் சோலோவாக வைக்கிறத விட கம்யூனலாக வச்சிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டான சாய்ஸ்னே சொல்லுவேன். அண்ட் நம்பர் 9 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டீஸ். இதோட ப்ரைஸு ஸ்டார்ட் ஆகிறது எதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 30 ரூபாயிலேருந்து 80 ரூபாய்க்குள்ளே தான் இதோட ப்ரைஸே வரும். இது ரொம்பவே அமைதியான ஒரு ஃபிஷ். இதை நீங்கள் வளர்க்குறப்போ உங்களுடைய என்விரான்மெண்ட்டை இது ரொம்ப சைலண்ட்டான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டாக இது ஃபீல் பண்ண வைக்கும் உங்களை. இந்த பிளாட்டீஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது ஒரு கம்யூனல் டேங்குக்கு இது ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ். அண்ட் இதோட கலர் வேரியேஷன்ஸ்ன்னு பார்த்தோன்னா, நார்மல் பிளாட்டீஸ் இருக்குது, மிக்கி மவுஸ் பிளாட்டீஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில். அண்ட் ஆல்சோ பிளாட்டீஸ் ரொம்பவே ஈஸி மெயின்டெனன்ஸ் கேர் இருக்கிற ஃபிஷ்ஷு. நீங்கள் அதிகமான மெயின்டெனன்ஸ் இதுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்பர் 8 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாலிஸ் தான். இதோட ப்ரைஸ் 20 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 20 ரூபாயிலேருந்து இதோட ப்ரைஸ் 80 ரூபா வரைக்கும் இருக்கும். அண்ட் இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒயிட் மாலிஸ் இருக்குது, பிளாக் மாலிஸ் இருக்குது, பாண்டா மாலிஸ் இல்லைனா சாக்லேட் மாலிஸ்னு சொல்லலாம். அண்ட் டால்மேஷன் மாலிஸும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இந்த மாலிஸ்லேயே இருக்குது. இதை பற்றி இன்னும் சொல்லணும்னா, ஆக்டிவ் ஃபிஷ், அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீந்தக்கூடியது அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஃபிஷ்ஷும் கூட. அண்ட் நம்பர் 7 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கப்பீஸ் தான். இதோட ப்ரைஸ் 30 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்குள்ளே வருது. அண்ட் சைஸ் கம்பேரிசன்லேயே இதுக்கு முன்னாடி காட்டின மாலியை விட ரொம்ப சின்னதாக தான் இருக்குன்றதால ரொம்ப கம்மியான ஸ்பேஸை தான் இது எடுத்துக்கும். இது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி. அண்ட் பிகினர் ஸ்டார்ட் பண்ணுறது மெயினாக கப்பீஸில் இருந்து தான் ஸ்டார்ட்டும் பண்ணுவாங்க. இது டேங்கில் பார்க்குறப்ப ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப அட்ராக்டிவான இதாகவும் இருக்கும். அண்ட் இதை ஈஸியாக ப்ரீடும் பண்ண முடியும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இதுதான். பிகினர்ஸுக்கு ரொம்ப பெஸ்ட்டான சாய்ஸ்னே சொல்லுவேன். அண்ட் நம்பர் 6 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விடோ டெட்ராஸ் தான். இதோட ப்ரைஸ் 30 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 30 ரூபாயிலேருந்து 70 ரூபாய்க்குள்ளே தான் இதோட ப்ரைஸ் ரேஞ்சே இருக்குது. இதிலே ரொம்பவே கலர்ஃபுல்லானதுன்னு பார்த்தோன்னா ப்ளூ அப்புறம் ரோஸ் கலர் தான். இதை நீங்கள் டேங்கில் வைக்கிறப்ப ரொம்பவே செம்ம லுக்கான ஒரு ஃபீலை கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இது நீங்கள் சோலோவாக விடுறத விட கம்யூனலாக ஒரு மாலிஸ் இல்லைனா கப்பீஸ் கூட இது நீங்கள் விடுறது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். அப்படியே நீங்கள் சோலோவாக விடுறீங்கன்னா கூட ஒரு 6லேருந்து 7 டெட்ராவை நீங்கள் விட்டிங்கன்னா கூட செம்ம பெஸ்ட்டாக இந்த செம்ம லுக்கான ஒரு ஃபீலை கொடுக்கும் உங்கள் டேங்குக்கு. இதோட வேரியேஷன்ஸ்னு பார்த்தோன்னா விடோ டெட்ராஸ், நியான் டெட்ராஸ், அப்புறம் ஸ்பைக்குடு விடோ டெட்ராஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அண்ட் நம்பர் 5 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோசி பார்க் தான். இதோட ப்ரைஸ் 40 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. ரொம்ப வேகமாக நீந்தக்கூடிய மீன். பெரிய டேங்கில் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஸ்விம்மாகிறது இதோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை டாக்டர் ஃபிஷ்ஷஸ்னு சொல்லுவாங்க நிறைய இடங்களில். இது மெயினாக டாக்டர் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்கிற அந்த ஃபிஷ் டேங்கில் இருக்கிற மற்ற மீனோடைய அந்த டிசீஸ், அந்த வார்ம்ஸு, இந்த மாதிரி நிறைய டிசீஸ் இருக்கிற ஃபிஷ்ஷஸோடைய உடம்புல இருக்க அந்த வார்ம்ஸை இது சாப்பிட்டு அந்த மீனை க்யூர் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். அண்ட் எனக்கு இந்த ஃபிஷ்ஷஸ் அதிகம் நீந்திக்கிட்டே இருக்கிற டேங்கை பார்த்தா பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த ரோசி பார்ப்பை மிஸ்ஸே பண்ணாதீங்க. நம்பர் 4 செரி பார்பு. இதோட ப்ரைஸ் 30லேருந்து 70 ரூபாய்க்குள்ளே தான் வருது. அண்ட் இதை பிளான்டட் டேங்கில் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதோட கலர் தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதோட ரெட் கலர் பிளான்டட் டேங்கில் இருக்கிறப்ப இன்னும் வைப்ரண்ட்டாக நம்ம கண்களுக்கு தெரியும். ரொம்ப அமைதியான நேச்சரையும் காட்டும். அண்ட் ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸும் கூட. அண்ட் இப்போ நம்ம டாப் 3 லிஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நம்பர் 3 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வாட் டெயில் மாலி தான். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 60லேருந்து 100 ரூபா தான் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு.
அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி, இதோட மெயின் அட்ராக்ஷன் எது பார்த்தோம்னா இதோட வால் தான். இதோட வால் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தி மொனை மாதிரியே இருக்கும். அதுக்கு இது வந்து அதுக்கான மெயின் அட்ராக்ஷன், ரொம்பவே லுக்காக அதை காட்டும். அந்த வால் தான் மெயின் அட்ராக்ஷனே. அண்ட் ஆல்சோ இது உங்களுக்கு மெயினாக பிடிக்கிறதுக்கான ரீசன் இதோட இந்த வாலாக கூட இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவான மீன் வேணும்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அண்ட் பிகினர்ஸுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான சாய்ஸும் கூட. அண்ட் நம்பர் 2ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்டாஸ் தான். இதோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் தான் இதோட ப்ரைஸு. அண்ட் பீட்டாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சோலோவாக வச்சிங்கன்னா செம்ம அழகாக தெரியும். அண்ட் ஸ்மால் டிஸ்பிளே டேங்க்ஸுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஃபிஷ்னு சொல்லலாம். இதோட மெயின் அட்ராக்ஷன்றது இதோட கலர் வேரியேஷன்ஸ் தான். அண்ட் இதோடைய இன்னொரு மெயினான அட்ராக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபின்ஸு. அண்ட் நம்பர் 1ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ் தான். இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே இருக்குது. அண்ட் இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிகினர் ஃபிஷ்ஷும் கூட. பட் ஒரே ஒரு விஷயத்தை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, கோல்டு ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே க்ளீனான தண்ணி இருக்கிற டேங்க்கு, ரொம்ப பெருசாக இருக்கிற டேங்க்கில் தான் இதை வளர்க்க முடியும். ஸோ அதை மெயினாக ரிமெம்பர் பண்ணிக்கோங்க வாங்குறதுக்கு முன்னாடி. அண்ட் ஃபைனலி நீங்கள் மீன் வாங்க போகிறதுக்கு முன்னாடி மெயினாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற மீன் வந்து நல்லா ஆக்டிவாக ஸ்பீடாக நீந்துதா, அப்புறம் அதோட ஃபின்ஸில் ஏதாச்சும் டேமேஜ் ஏதாச்சும் இருக்கா, ஒயிட் ஸ்பாட்ஸ் மாதிரி ஏதாச்சும் டிசீஸ் அட்டாக் ஆகிருக்கா, அண்ட் ரொம்பவே கிளியரான ஐஸ் இருக்குது. அதாவது சில ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஒயிட் கலரில் ஒரு மாதிரி பனி படித்த மாதிரி கண்கள் இருக்கும். அது வந்து ரொம்ப டிஃபெக்டிவான ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் டிஃபெக்டிவாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு வாங்க. சீப்பாக வாங்கினாலும் பெஸ்ட்டான ஃபிஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்கிற மீனாக வாங்குங்க. அண்ட் வீடியோட ஃபைனலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கலர்ஃபுல்லான மீன் வாங்குறீங்கன்னா கப்பீஸை செலக்ட் பண்ணுங்கள். பிகினராக இருந்தால் ஜீப்ராஸ், பிளான்டட் டேங்க்குன்னு விடோ டெட்ரா இல்லைனா நியான் டெட்ரா மாதிரி ஃபிஷ்ஷஸை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் சோலோவான ஃபிஷ் வளர்க்க போகிறீங்கன்றதாக இருந்தால் பீட்டாஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். வெல் ஆக்டிவாக இருக்கிற மீன்கள், அதாவது டேங்க்கில் நல்லா வேகமாக நீந்திக்கிட்டே இருக்கிற மீன்கள் வேணும்னா ரோசி பார்ப் உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களோட ஃபேவரட்டான ஃபிஷ் எதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வச்சுருக்கிற மீன் ஏதாச்சும் இந்த லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதோட நேமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் இன்னும் நிறையா அக்வேரியம் கண்டென்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.